All India UPVC Window Profile Manufacturers Association. ஸோ AIUPMன்னு சொல்லிட்டு நாங்க பேன் இந்தியா, அதாவது இந்தியா முழுக்க இருக்கிற யூபிவிசி ப்ரொஃபைல்ஸ் தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் எல்லாரும் சேர்ந்து உருவாக்கி இருக்கிற அசோசியேஷன்ல. இங்க நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னா, இப்போ இந்தியால இருக்கிற சினாரியோ, இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் நாங்க தயாரிக்கிற பொருளுடைய மூலப்பொருள் ரா மெட்டீரியல் காஸ்ட்டை விட கம்மியான விலையில சைனால இருந்து வரக்கூடிய இம்போர்ட்டட் ப்ரொஃபைல்ஸ் மார்க்கெட்ல பினிஷ்ட் குட்ஸ் மார்க்கெட்ல வந்து வித்துட்டு இருக்காங்க. இது சைனீஸ் ப்ரொஃபைல்ஸ், அதாவது எங்களோட ரா மெட்டீரியல் காஸ்ட்டை விட கம்மியா இதுக்கு மேலேயும் இந்தியால வந்து டம்ப் பண்ணாங்கன்னா இந்தியன் மேனுஃபேக்சரிங் செக்டாரே இந்த யூபிவிசி விண்டோ ப்ரொஃபைல்ஸ்ல இல்லாம போயிடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இப்பவே பாத்தீங்கன்னா கடந்த 3 வருஷத்துல சைனாவினுடைய அவங்க கொண்டு வரக்கூடிய குவான்டிட்டி இயர் ஆன் இயர் 50% அதிகமாகிக்கிட்டே வருது. இந்தியன் கெப்பாசிட்டி இப்போ 50%க்கு மேல ஐடியலா இருக்கு. தோ எங்களுக்கு உண்டான தயாரிப்பு மிஷின், அதாவது எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனுஃபேக்சரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் போட்டிருந்தாலும் நாங்க அதை யூஸ் பண்ணாம ஐடியலா வச்சிருக்கிறோம். இந்த நிலைமை இதுக்கு மேலேயும் போச்சுன்னா இந்தியன் மேனுஃபேக்சரிங் ஃபீஸபிலிட்டியே இல்லாம இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி போயிடும். இதுக்கு உண்டான காரணம் என்னன்னா, நாங்க எங்களுடைய ரா மெட்டீரியல் காஸ்டே, நாங்க ரா மெட்டீரியலா இம்போர்ட் பண்ணும் போது எங்களுக்கு அதிகமான டியூட்டி, ஆன்டி டம்பிங் டியூட்டி ஸ்ட்ரக்சர் எங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அதே ரா மெட்டீரியலா வாங்காம சைனால எல்லாத்தையுமே பினிஷ்ட் குட்ஸா ஒரு ப்ரொஃபைலா அங்கேயே தயாரிச்சு இங்க கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கம்மியான டியூட்டி. ஸோ பினிஷ்டு ப்ராடக்ட்ஸ்ங்கிறது அவங்க வித்தாங்கன்னா கம்மியான விலையில இந்தியால வித்துருவாங்க. இந்த நிலைமை இதுக்கு மேலேயே இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா இந்தியாவில தயாரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையே இல்லாம போயிடும். நம்ம மேக் இன் இந்தியான்னு சொல்றது மேபி இதுக்கு மேல செல் இன் இந்தியாங்கிற மாதிரி மாறிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இதுக்கு மேலேயாவது இந்தியன் மேனுஃபேக்சரருக்கு உண்டான ஒரு எக்கோ சிஸ்டம் ப்ரொடெக்ஷன் வேணும். எங்களோட கோரிக்கை எல்லாம் என்ன? தரமான பொருள் இந்தியாக்குள்ள வரணும். தரம் இல்லாத பொருள் சைனால இருந்து வரது மூலியமா எங்களுடைய ப்ராடக்ட் மேல இருக்கிற நம்பிக்கையே வீணாகுது, நம்பிக்கையே மோசமா போகுது. சோ எங்களோட மார்க்கெட்டையே நாங்க இழந்துருவோமோன்னு சொல்லி பயப்படுறோம். இப்போ இந்த மார்க்கெட்டை இதுக்கு மேல நாங்க தக்க வச்சுக்கணும்னா எங்களுக்கு கண்டிப்பா BIS மேண்டேட்டா இங்க வரணும். ADD, அதாவது தரமில்லாத பொருளை சைனால இருந்து ரொம்ப விலை கம்மியா கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு உண்டான மினிமம் பிரைசிங் லெவல் இங்க லைக் எல்லா இடத்துலயும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ இந்த ADDயும் BIS எங்களுடைய ரெக்வெஸ்ட் டு த கவர்மெண்ட். இப்போ ஈரோடு MP மிஸ்டர் பிரகாஷ் வந்து பார்லிமெண்ட்ல இந்த பர்டிகுலர் லோக்சபால எங்களுடைய கன்சர்ன்ஸை வந்து சொல்லியிருக்காரு. 18th March வந்து அவரு இதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ இட் இஸ் பீன் ரெக்கார்டட் இன் லோக்சபா ஸ்டேட்மெண்ட் பட் fraternity of UPVC window profile manufacturers இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா இதுக்கு மேலேயும் இந்தியன் மேனுஃபேக்சரிங் செக்டாரே இல்லாம போயிடுறதுக்கு உண்டான வாய்ப்பு அடுத்த ஒரு 3-4 வருஷத்துல எங்களுக்கு கண் கூட தெரிய மாதிரி இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட்ல சைனா மட்டும்தான் இருக்காங்க. ஏன்னா 51% சைனா, நம்ம வந்து 48%. சைனா மட்டும்தான், 99% சைனா. சார் PVC வந்து பாத்தீங்கன்னா PVC வந்து சைனால தே ஹாவ் அபண்டன்ட் மேனுஃபேக்சரிங் ஒண்ணு. ரெண்டாவது இந்தியால வந்து ஒரு 50% PVC இம்போர்ட் பண்ணி தான் தயாரிக்கிற சூழ்நிலையில இருக்கிறோம். இப்போ அந்த மாதிரி நாங்க தயாரிக்கும் போது எங்களுக்கு PVC விலையும் டியூட்டி ஸ்ட்ரக்சர் மற்றதெல்லாம் போட்டு ஆன்டி டம்பிங் டியூட்டி எல்லாம் போட்டு அதிகமா கொண்டு போயிட்டாங்கன்னா நாங்க PVCயும் விலை அதிகமா கொடுத்து வாங்கணும், எல்லா ரா மெட்டீரியலையும் விலை அதிகமா கொடுத்து வாங்கணும்னா எங்களால சைனீஸ் பிளேயரோட கம்பீட் பண்ண முடியாது. அவங்க எல்லாத்தையுமே கம்மியான விலையில முடிச்சுட்டு அதுவும் ரொம்ப சீப்பான ஃபார்முலேஷன்ல போட்டு முடிச்சுட்டு இங்க ப்ராடக்ட் மட்டும் அனுப்பி இங்க கம்மியான விலையில விற்கிறாங்க.
அதோட குவாலிட்டி எப்படி சார்? அதோட குவாலிட்டி இப்ப நீங்க பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரியே தான் சார் தெரியும். ஆனா அதாவது ஒரு 2-3 வருஷத்துல அதனுடைய சரியான கலர் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நாம ஒரு வீடு கட்டுறோம்னா வாழ்நாள் முழுக்க அந்த வீட்டுல இருக்கணும்னு சொல்லி கட்டுறோம். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அந்த ப்ராடக்ட் கொடுக்காததுனாலதான் அந்த ப்ராடக்ட் சைனால இருந்து வெளியே போயிருச்சு. இப்போ அதே மாதிரி ப்ராடக்டை இந்தியால விற்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. லைக் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் யூபிவிசி விண்டோ வந்து எல்ஜிபினால கோயம்புத்தூர்ல தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரூட் பண்ணாங்க. ஸோ அந்த யூபிவிசியோட எக்ஸ்போஷர் வந்து இந்தியால முதல் முறையா இந்தியாவிலே கிடைச்சது தமிழ்நாட்டுல இருந்து தான் வளர ஆரம்பிச்சிருக்குங்க. இது தமிழ்நாட்டுல நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் இருக்கிறோம், அதை சரியா பண்ணி எடுத்துட்டு போகணும்னு சொல்லி நினைக்கிறோம். கவர்மெண்ட்டும் அதுக்கு உண்டான சப்போர்ட்டை நாங்களும் போய் கேட்டிருக்கோம், அவங்களும் அதை வந்து அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலதான் நாங்க கேட்கிற விஷயங்கள் எல்லாம் வருங்க. அது மட்டும் இல்லைங்க,